வெல்கம் டு பிளாண்ட் டயட் ரெசிபீஸ் வியூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து வாழைக்காய் பீன்ஸ் கேரட் போட்ட கிரேவி தான். இதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் வந்து மணத்தக்காளி காய் போட்டு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிய வைக்க போகிறேன். கடுகு பொரிஞ்சிடுச்சு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 6 தக்காளி எடுத்துருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துகிட்டு துண்டு துண்டாக நல்லா வாஷ் பண்ணிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டுறேன். ஸோ தட் அது நல்லா வந்து வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வதக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே மொத்தமே வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வதங்கி தான் இருக்குது. கொஞ்சம் அங்கங்கேயும் இருக்குது. அதனால தான் நான் இன்னும் கொஞ்சம் வதக்குறேன். அதர்வைஸ் இது வந்து நல்லாவே வதங்கிடும். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட டஃப்னஸ் போயிடும். அந்த இறுகி இருக்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து போயிடுச்சுன்னா கொஞ்சம் வெந்துடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து வதக்கிறதுக்கு. அதனால தான் இந்த டிப்பை வந்து நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறமா எனக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீன்வைல் நான் போடுறது எல்லாமே வந்து பிளாண்ட் டயட் தான். பிளாண்ட் டயட்னால் காரம் மசாலா அது இல்லாமல் அதே மாதிரி எண்ணெயும் ஓரளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ணி பண்ணுற எல்லா ரெசிபீஸுமே வந்து நான் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். அதனால் என் சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த தக்காளி கிரேவியில் வந்து நம்ம வந்து அந்த கேரட்டு, பீன்ஸு அப்புறம் வாழைக்காய் இருக்கிறத வந்து நல்லா 4 பக்கம் கலந்து விடலாம். அப்போ தான் அதோடய எசன்ஸ் வந்து அதில் இறங்கும். அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு லிட்டு போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் 4 விசில் வைங்க. இல்லைனா 3 விசில் வச்சிங்கன்னா கூட போதும். ஏன்னா வாழைக்காய் ரொம்ப சாஃப்டான ஐட்டம், அதனால் குயிக்காக வெந்துடும். ஸோ 3 விசில் மட்டும் வைங்க. தண்ணி ரொம்ப கம்மியாக வைங்க. அப்போ தான் வந்து தண்ணி அதிகம் இருக்காது. அதே மாதிரி நான் போடுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாண்ட் டயட் தான். பிளாண்ட் டயட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வயிறு அல்சர் இருக்க பேஷண்ட்டுக்காகவும் அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட மற்ற எல்லா ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்காகவும் அவங்களால காரமோ இல்லை சில விஷயம் வந்து அவங்களுக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காது. லைக் இஞ்சி, பூண்டு, அப்புறமா வந்து பெருங்காயம், அப்புறமா வந்து காரம், வெங்காயம் அதெல்லாமே கூட அவங்களுக்கு சரியாக ஒத்துக்காது. அதனால் இது எதுவுமே யூஸ் பண்ணாமல் ப்ளெயினாக பிளாண்டாக எப்படி செய்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோஸ் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் டிஷ்ஷஸ் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து இந்த சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். சப்போஸ் உங்கள் வீட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்காவது வந்து அல்சர் ப்ராப்ளமோ இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட அப்போ எந்த விதமான ப்ராப்ளம் இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த இதை வந்து வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதே மாதிரி குக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் ஒரு ஃபீல் இருக்காது, மற்றவங்கள மாதிரி நம்மளால் சாப்பிட முடியலையே, வெறும் வெந்த சாதம், அவிச்ச பருப்பு, அவிச்ச பாயில்டு வெஜிடபிள்ஸு, தயிர் இது மட்டும் தானே சாப்பிட்றோம், நம்மளால் வேறு விதமாக மற்றவங்கள மாதிரி சாப்பிட முடியலன்ற அந்த ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்காது. அதுவே அவங்களுக்கு அந்த ஃபீலிங்கே வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடும். ஸோ அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்காம நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணணும். ஸோ அதனால் இந்த வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணிங்கனாலே அவங்களுக்கு பெரிய ஹெல்ப் நீங்கள் பண்ண மாதிரி. இப்போது விசில் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். இது முதல் விசில் தான். இன்னும் 4 விசில் வரணும். ஸோ அது 4 விசிலும் நான் காட்ட மாட்டேன், ஏன்னா எடிட் பண்ணிவிடுவேன். 4 விசில் வைக்கிற அளவுக்கு வச்சேன்னா ரொம்ப நேரம் ஆகிடும். ஸோ பேக் டு த பாயிண்ட். அவங்களுக்கும் வந்து நம்மளை மாதிரி சாப்பிட்ணுன்ற மாதிரி ஆசை இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி நம்ம டிஷ்ஷஸ் போடுறதுனால இதை பார்த்துட்டு அவங்க வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணி அவங்களே பண்ணி செல்ஃப் குக்கிங்கும் பண்ணலாம். இல்லை அவங்க வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு செஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து 4 விசில் முடிஞ்சதுக்கப்புறமா லிட்டை ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நம்ம அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம். மீன்வைல் வந்து அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி சாப்பிட்றதுனால அவங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்கு பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. லைஃப்லேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இதில் வந்து நான் புளி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. லெமன் வந்து 2 சின்ன மீடியம் சைஸ் லெமன் எடுத்திருக்கேன். அதை நல்லா புழிஞ்சிட்டு 1/2 ஸ்பூன் உப்பு மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க. போட்டுட்டு இந்த கிரேவியில் நல்லா அதை வந்து கலந்து விட்டுருங்க. கரண்டி போட்டு ரொம்ப ஹார்ஷாக கலந்திங்கன்னா, ரொம்ப வேகமாக கலந்திங்கன்னா
வாழைக்காய் ரொம்ப சாஃப்டான பொருள். அது வந்து குழஞ்சி போகிறதுக்கு உண்டான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. உங்களால் இப்படி தெரிஞ்சால் இப்படி கலக்கி விடுங்க. அப்படி இல்லைன்னா கரண்டியில் லைட்டாக கலந்து விட்டிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து அது கலந்துரும். ஸோ இந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ஆகிட்டு 10-15 டேஸ்க்கு வந்து பத்திய சாப்பாட்டில் தான் இருப்பாங்க. அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களும் இதை பார்த்து இதே மாதிரி சாப்பிட்லாம். கிட்ஸுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து காரம் பிடிக்கலைன்னா அவங்களுக்கு கூட இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் நீங்கள். அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு 1 வாரம் 10 நாள் வந்து அவங்களும் பத்திய சாப்பாட்டில் தான் இருக்கணும். அவங்க கூட இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சேஃபு. காரம் மசாலா அதிகம் இல்லாததுனால வயிற்றை எந்த வித பிரச்சனையும் பண்ணிடாது. அதனால் நீங்கள் தைரியமாக சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு இதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சப்போஸ் இந்த குக்கிங் பண்ணி இருக்கிறதுல நான் எங்கேயாவது எதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த தடவை பண்ணும்போது நான் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துக்குண்டான எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். மீன்வைல் வந்து எல்லாருமே என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பார்க்குற எல்லோரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம லெமன் ஊற்றிருக்கிறதுனால அதிக நேரம் வைக்க முடியாது. ஒரு 5 to 7 மினிட்ஸ் வச்சுட்டு இறக்கிடுங்க. ரெடி ஆகிடும். பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நாளைக்கு நம்ம வேறு ஏதாவது புதுசாக பண்ணணுன்ட்டு. டெஃபினட்டாக புதுசாக தான் நான் எதாவது பண்ணுவேன். ட்ரை பண்ணி பண்ணுவேன். நான் பண்ணியிருக்கிறதுலே பார்த்திங்கன்னா எல்லா விதமான கூட்டுங்களும் இருக்கும். எல்லா விதமான சாம்பாரும் பண்ணியிருக்கேன். எல்லா விதமான குழம்பும் பண்ணியிருக்கேன். கிரேவி பண்ணியிருக்கேன். பிரிஞ்சி பண்ணியிருக்கேன். பொங்கல் பண்ணியிருக்கேன். சட்னி கூட 2 விதமான சட்னிஸ் பண்ணியிருக்கேன். லெமன் ரைஸ் எப்படி காரம் போடாமல் பண்ணுறது, அதே மாதிரி புளி சாதத்துக்கு புளிக்குழம்பு எப்படி காரம் இல்லாத பண்ணுறது எல்லாமே பண்ணியிருக்கேன். இப்போ இது முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ வியூவர்ஸ்.